2 கோஷ்டிகள் இருப்பதை நான் வந்து மறுக்கல. இதுல ஒரு கோஷ்டி வந்து திமுகவோட இருக்கணும்னு நினைக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. அதுக்கப்புறம் சொல்றேன் அது கோஷ்டியா இல்லையான்னு. ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கானுங்க. அந்த 4, 5 பேர் யாரு அப்படின்னு சொன்னா, நல்லா பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு தீவிரவாத இயக்கமான தீவிரவாதி பிரபாகரனை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு அயோக்கியர்களுடைய டீம் ஒண்ணு இருக்கும். அதை தவிர்த்துட்டு யாரெல்லாம் இந்த மேல் மட்டத்தில் இருந்து கொண்டு விஜயோடு செல்ல வேண்டும் என்று சொல்பவர்கள் யார் அப்படின்னா, இதுவரைக்கும் களத்திலே இறங்கி கட்சிக்காக நயா பைசாக்கு பணி செய்யாத சோம்பேறிகள். கட்சிக்காக எந்த பணியும் செய்ய மாட்டான். இவன் மேல எந்த வழக்கும் இருக்காது. வழக்கு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண? ஆனா ஒண்ணுமே இல்லைங்க. வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அண்ணா, அதுக்காக தான் அந்த 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 ஆளு உதாரணம் சொல்றேன். வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய வந்த உடனே அரியலூர் மாணவி விவகாரத்துல பொய்யா பரப்புனாரு, அண்ணாதுரையை பத்தி பொய்யா பேசினாரு, அதுக்கு வழக்கு இருக்குது. இன்னும் 2-3 விஷயங்கள். அப்புறம் அந்த தீபாவளிக்கு வந்து கிறிஸ்டின்ஸ் தான் வந்து பட்டாசு வெடிக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னு பொய்ய பரப்புனாரு, அதுக்கு வழக்கு இருக்கு. வாங்குறாங்க. களத்துல ஏதோ ஒண்ணு பண்றான், வழக்கு வாங்குறான். நீங்க விஜய் கூட போகணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் மேல கட்சிக்காக போராடி வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எதுக்கு இந்த வழக்கு விஷயத்த சொல்றேன்? இப்ப சமீபத்தில் இளைஞர் காங்கிரஸ் சார்பா திருச்சியில வந்து எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதானோம். எல்லாரும் வந்து அதுக்கு வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்ப களத்துல இறங்குறோம், ரோட்ல நிக்கிறோம், தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை களமாடுறோம். அப்ப நமக்கே ஒரு அழுத்தம் தர்றான். இப்ப எனக்கு போன் பண்ணி பேசுறான். நான் வந்து மத்திய பிரதேசம் பேசுறேன், மண்ணாங்கட்டில இருந்து பேசுறேன். நான் வந்து அதுக்கு ஹெட்டு, இதுக்கு ஹெட்டு, நீங்க வந்து விஜய்க்கு எதாவது பேசுவோம். நான் சொன்னேன், who the hell are you man? நீ வந்து நான் என்ன பேசணும், என்ன சொல்லணும் அப்படிங்கறத வந்து களத்துல முதல்ல தெரியும். பிரச்சனை அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். கள நிலவரங்களை தெரியாமல் பார்த்துக் கொள்வது மேல. இது வந்து அதுதான் உங்களுக்கு அண்ணா சொல்ல வந்து ஒரு என்னதான் ஒரு பணி செஞ்சு ஒரு பண்ணி இருந்தாலும் அப்ப வந்து தேசிய தலைமை டக்குன்னு வேற மாதிரி முடிவு எடுக்குது இல்ல, ஏடிஎம்கேயோட கூட்டணியில போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்குது. அப்ப வந்து இது மாற வேண்டியிருக்கு. அப்ப வந்து இங்க இவர் பண்ணது எதுவுமே அவங்களுக்கு தெரிய வரலையா அப்படிங்கிற கொஸ்டின் வருது இல்ல, அதே மாதிரியான கொஸ்டின் தான் இது. மேபி அவங்க எடுக்கிற முடிவு வந்து நம்ம ஒண்ணுமே இல்லாம 10 நிமிஷம் போஜனம் இல்லாம இருக்கிறோம். அதே நேரத்துல வந்து ஒரு டைம் கொடுத்தது அவங்களுடைய தேசிய தலைமை. அந்த மாதிரி என்ன செய்தி எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி தகவல் வந்து அறுபடுது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்போ இங்க தமிழ்நாட்டுல இருந்து போறப்ப என்கிட்ட நான் வந்து ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டேன், நான் வந்து மற்ற எதுவுமே கிடையாது. ஐ எம் கிளியர் கட் ஃபேன் ஆஃப் ராகுல் காந்தி. இதுக்கு கட்சியில இருக்கணும்னு தான் ஒன்னும் கட்டாயம் கிடையாது. நான் வந்து ராகுல் காந்தி ஃபேனா இருந்துகிட்டு என்ன வேணா அவர் பிரதமராக்கிறதுக்கு நான் எங்க இருந்து வேணா பண்ணிக்குவேன். அப்போ ஒரு ராகுல் காந்தியின் மீது அசைக்க முடியாத ஒரு பற்று உள்ள ஒரு நபராக எனக்கு இந்த திமுக கூட்டணியில் இருப்பதான் சரின்னு படுது. மத்தவங்க வளர்றது மாதிரி ஓபி அடிமைத்தனம் இவர் வந்து எழுதிட்டு அது மாதிரி நிறைய பைத்தியகாரத்தனமா பேசுறானுங்க. ஆனா இன்னைக்கு நான் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆபத்தை இந்திய அளவில் இதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்த மாநில தலைவர்களில் ஒரு முக்கியமான மாநில தலைவராக மரியாதைக்குரிய முதல்வரை நான் பாக்குறேன். அப்ப அப்ப வந்து சிறு சிறு சலசலப்புகள் எங்க போனாலும் தான் வரும்.